ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விஓ அசிஸ்டன்ட் பற்றின ஒரு வீடியோ தான். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் இப்போ இன்டர்வியூ அண்ட் எக்ஸாம் டேட் வர ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ ஆல்ரெடி இன்டர்வியூ அண்ட் எக்ஸாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சிருக்கு, ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் போஸ்ட்போன் பண்ணியிருக்குங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ இன்டர்வியூ அண்ட் எக்ஸாம் வரவங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு திருவாரூர் நடக்கவே நடக்காது ப்ரோ அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிட்டு எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 14 டிசம்பர்லேருந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது. இன்டர்வியூ டேட் வந்து 29 டிசம்பர் தான். ஸோ இந்த டீட்டெயில் எனக்கு யார் ஷேர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அந்த கால் லெட்டர் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து கமெண்ட்லேயே யூடியூப்லேயே போட்டிருந்தாங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை பற்றி நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஸோ அடுத்தது திருவாரூரில் ஸ்பெசிஃபிக்காக நீடாமங்கலத்துலேருந்து ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. நீடாமங்கலத்துக்கு எப்போ இன்டர்வியூ அவரோட நோட்டிஃபிகேஷனில் இன்டர்வியூ போட்டுருந்துச்சுன்னா 9ஆம் தேதி டிசம்பரே வந்து நீடாமங்கல தாலுக்கால ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அடுத்தது அவருக்கு இன்டர்வியூ எப்போ சொல்லியிருக்காங்கன்னா 29 அண்ட் 30ஆம் தேதி இன்டர்வியூ நடக்கும். இந்த 2 நாளில் ஏதாச்சும் ஒரு நாளில் வந்து நாங்கள் கால் லெட்டர் வரும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது குடைவாசலில் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இன்டர்வியூ டேட் எதுவுமே போடலை. ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு மட்டும் வந்து அட்டன் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது சேலமில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே சேலம் எல்லாருக்குமே ஹால் டிக்கெட் வர ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. சேலமில் நமக்கு அந்த ஹால் டிக்கெட் டீட்டெயில் கொடுத்தது அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர்லேருந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ 2 டேட்டுமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மென்ஷன் பண்ணி மெயில் போட்டிருந்தாங்க. பட் டேட் கன்ஃபார்மாக சொல்லலை. சேலம் வந்து எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டு மோஸ்ட்லி இந்த வீக் இல்லை அடுத்த வீக் சேலம் கண்டிப்பாக வந்துடும். அடுத்தது தருமபுரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிட்டு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிஞ்ச அப்புறம் சைக்கிள் டெஸ்ட் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த ப்ராசஸில் தான் தருமபுரியில் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆன டிஸ்ட்ரிக்ட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டிசம்பர் எண்ட் இல்லை ஜனவரியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு விஏஓ அசிஸ்டன்ட் எக்ஸாமோட ஃபுல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்தது தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு சில பேர் கும்பகோணத்துக்குலாம் வந்துட்டான்னு கேட்டிங்க. ஸோ தஞ்சாவூரில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வில்லேஜ் சைடு நம்ம கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறதுனால நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ ஒரு 10 டேஸ்க்கு எக்ஸாம் ஆர் இன்டர்வியூ நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க அதை பொறுத்து தான் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ தஞ்சாவூர் வந்து இப்போ தான் எக்ஸாமே நடந்துட்டுருக்கு. இன்டர்வியூவே இப்போ தான் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கூப்பிட்றாங்க. ஒரு சில தாலுக்காவில் கூப்பிட்றாங்க. ஒரு சில தாலுக்காவில் இன்னும் இன்டர்வியூ பற்றி சொல்லவே இல்லை. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். அப்டேட் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அடுத்தது ஈரோடு பார்த்தீங்கன்னா, ஈரோடில் ஹால் டிக்கெட் வர ஸ்டார்ட் ஆகிட்டுங்க. ஸோ நிறைய பேர் ஈரோடு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் அஃபிஷியலாக வந்து ஒவ்வொரு தாலுக்காலையும் ஒவ்வொரு டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் என்னால் சம்மரைஸ் பண்ணி போட முடியல. ஸோ உங்கள் தாலுக்காவில் வந்துருச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் போடுறேன். அடுத்தது திருவள்ளூர். ஸோ திருவள்ளூர்லேயும் இன்னொன்று வந்து திருநெல்வேலி, 2லையுமே வந்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் அண்டு உங்களுக்கே தெரியும் சைக்ளோன் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. இதனால வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுறவங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் எந்த ஒரு போஸ்ட்போன் டீட்டெயில் ஆயிடுச்சு. பட் எப்போ எக்ஸாம் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லவே இல்லை. ஸோ எப்போ எக்ஸாம்ங்கிற டீட்டெயில் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சாலும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இது வந்து இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தது உங்களுக்கு ஒன்றுமே புரியலைன்னா கூட இந்த டேபிள் பார்த்தா ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதை வேணால் ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ நிறையா டிஸ்ட்ரிக்ட் சொல்லிட்டேன். 2 பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாமே வந்து 2-3 பேட்டர்னில் நடக்கும். ஒன்று கொஸ்டின் கேட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. பட்டானா என்ன சிட்டானா என்ன. ஸோ இந்த கொஸ்டின் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இன்னொரு பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எக்ஸாமில் ஹால் சூப்பர்வைசர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு பேராகிராஃப் இல்லை ஒரு பேஜில் வந்து படிப்பாங்க. உங்களுக்கு ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் கொடுத்துருவாங்க. அவங்க படிக்க நீங்கள் அதில் தமிழில் தப்பு இல்லாமல் எழுதணும். ஒன்லி தமிழ் மட்டும் தான், இங்கிலீஷ் கிடையாது. தப்பு இல்லாமல் எழுதணும். இது ஒரு பேட்டர்ன். இன்னொரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அது இன்னுமே ஈஸியாக இருந்துச்சு. ஒன்றுமே இல்லை, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புக் மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அதை பார்த்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஒரு பேராகிராஃப் ஒன்று கொடுத்துட்டு அந்த பேராகிராஃபை பற்றின கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த பேராகிராஃப் பார்த்து எழுதினாலே போதும். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த டிஃபிகல்ட்டி அண்ட் ஈஸி லெவல் யார் முடிவு பண்ணுறதுன்னா உங்களோட தாசில்தார் தான், அவரை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. பட் வந்து ஓரளவுக்கு ஜென்ரலாக வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க. பட் இன்டர்வியூவில் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. நான் எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா இன்டர்வியூக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் என்னென்னு ஆல்ரெடி போட்டுட்டேன். அது எல்லாமே தெரியாதவங்க ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், உங்களோட டிஸ்ட்ரிக்ட், உங்களோட தாலுக்காவில்
ஹால் டிக்கெட் வர ஆரம்பிச்சுட்டுனா இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் மீதி எல்லாருக்கும் கண்டிப்பா சொல்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்ஸ்கிரைபர். யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணீங்களோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வேற ஏதாச்சும் டீட்டெயில் வேணாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்டேட் பண்றேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் நீடட். டாக்குமெண்ட் நீடட் வந்து நான் ஆல்ரெடி டாக்குமெண்ட் என்னென்ன எங்க டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டாங்க அது ஃபுல்லாவே போட்டுட்டேன். ஸோ உங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து உங்களோட ஹால் டிக்கெட்ல என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரணும்னு இன்டர்வியூக்கோ, எக்ஸாமுக்கோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அத மட்டும் எடுத்துட்டு போங்க. அதுல கூட வந்து ஒரு 2, 3 அடிஷனல் டாக்குமெண்ட் எடுத்துக்கோங்க. சரி, ஏன்னா ஒரு டாக்குமெண்ட் இல்லன்னா, இன்னொரு டாக்குமெண்ட் நீங்க உள்ள சொருகி குடுத்துரலாம். அதுக்காக தான். வேற ஒண்ணும் தேவையில்ல. ஸோ நேட்டிவ் சர்டிஃபிகேட் பத்தி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நேட்டிவ் சர்டிஃபிகேட் வேணும். வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணா கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன். தேங்க் யூ. பாய், பாய்.